எல்லோருக்கும் நமஸ்காரம். பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 37. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. தஸ்மாத் ஆதலால், ந இல்லை, அர்ஹாஹ தகுதி உடையவர்கள், வயம் நாம், ஹந்தும் கொல்வதற்கு, தார்த்தராஷ்டிரான் திருதராஷ்டிரரின் மகன்களை, ஸ்வபாந்தவான் சொந்த உறவினர்களான, ஸ்வஜனம் நம்முடைய சொந்த மக்களை, ஹி நிச்சயமாக, கதம் எவ்வாறு, ஹத்வா கொன்றுவிட்டு, சுகினஹ மகிழ்ச்சியுடையவர்களாக, ஸ்யாம நாம் இருக்க முடியும், மாதவ ஓ மாதவா. ஸ்லோகத்தினுடைய விளக்கம்: அர்ஜுனன் இங்கு கிருஷ்ணனை மாதவா என்று அழைக்கிறான். மா என்றால் லக்ஷ்மி, தவா என்றால் கணவன். லக்ஷ்மியின் கணவனான கிருஷ்ணனிடம், அனைவருக்கும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் நீயே பார். என் சொந்த பந்தங்களை அழித்துவிட்டு எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைத்துவிடப் போகிறது என்று வினவுகிறான். கௌரவர்கள் அநீதி இழைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கொல்வதன் மூலம் தங்களுக்கு பாவமே வந்து சேரும் என்றும், சொந்தங்களை அழித்து பெறும் எந்த ஒரு அரசாட்சியோ அல்லது உலக இன்பங்களோ உண்மையான மன அமைதியையோ அல்லது மகிழ்ச்சியையோ தராது என்றும் அர்ஜுனன் வாதிடுகிறான். கடமைக்கும் பாசத்திற்கும் இடையே நடக்கும் இந்த உள்மன போராட்டமே அர்ஜுனனின் இந்த தயக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. ஸ்லோகத்தினுடைய ஒட்டுமொத்த அர்த்தம்: ஓ மாதவா, நம்முடைய சொந்த உறவினர்களான திருதராஷ்டிரரின் மகன்களை கொல்வதற்கு நாம் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்லர். நம்முடைய சொந்த மக்களையே கொன்ற பிறகு நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எல்லோருக்கும் விளங்கியிருக்கும்னு நம்புறேன். நன்றி.